எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தீபம் அகர்பத்தி, ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. மகர ராசிக்குண்டான இந்த மாதம் ஆனி மாதம் யோகத்தை எப்படி கொடுக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். மகர ராசிக்கு ஆனி மாதத்திலிருந்தே யோகங்க. 2 சுபகிரகங்கள், குரு பகவானும் மாறிட்டார், சுக்கிரனும் இதே இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்குது. இதை விட பெரிய யோகம் என்ன வேணும்? தடையெல்லாம் உடைய போகுது, லட்சுமி கடாட்சம் பெருக போகுது, தெய்வ அனுகிரகம், ஒரு சாமி உங்க கூட நிக்க போகுது. அதுவும் குறிப்பிட்ட ஒரு பெண் தெய்வம். அதை நீங்க வழிபடக்கூடிய பெண் தெய்வமா இருக்கலாம், அல்லது உங்களுடைய குலதெய்வமா இருக்கலாம், உங்களுடைய முன்னோர்கள் யாராவது பெண் தெய்வமா இருந்திருக்கலாம். அவங்க எல்லாமே உங்க கூட இருந்து உதவி பண்ண போறாங்க. பெரிய சக்தியாக வரப்போறீங்க மகர ராசிக்காரங்க. இந்த மாசம் 3 ராசிக்கு செம்ம ஜாக்பாட். அதுல ஒரு ராசி உங்க ராசி தான். குரு சுக்கிர நேரடி பார்வை. சுக்கிரன் யார்? உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி. அவர் நேரா உங்க ராசியை பார்க்கிறது. இத்தனை நாள் ஏழரை சனியில தொழில் இல்ல, வருமானம் இல்ல, தொழிலே போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் கூட கண்டிப்பா தொழில் வளர்ச்சி உண்டுங்க. ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது சாதாரண இடம் கிடையாது, குலதெய்வத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். உங்க அந்த அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்க ராசியை பார்க்கிறது. குலதெய்வமே உங்க தொழில வந்து தூக்கி கொடுக்கும், குலதெய்வமே உங்க கூட இருக்கும். தெய்வ அனுகிரகத்தோட எல்லா விஷயத்தையும் நடத்த போறீங்க நீங்க இப்ப இந்த மாசம். உங்களுக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது 12ஆம் இடம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ராசியை பார்க்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த வருஷம் மட்டும் நடக்கும். அப்போ மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு மாற்றம் இருக்கு. ஒரு சிறுதூர பயணத்தின் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது. வெளியூர் வெளிநாடு பயணத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, வெளியில வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம், அது இந்த மாசம் கிடைக்கிறது, அது தொழிலுக்காக போறீங்கன்னா சூப்பரா இருக்குது, கிடைக்கும் கண்டிப்பா. மாற்றத்தை நோக்கிய பயணத்தை தொடரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்கு நிச்சயமா நடக்கும் இந்த மாசத்துல இருந்தே. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 4 மற்றும் 11ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுக்கு போறாரு. 4ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுக்கு போச்சுனாலே வருமானம் பெருக போகுதுன்னு அர்த்தம், அதிர்ஷ்டங்கள் பெருக போகுதுன்னு அர்த்தம். வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்குள்ள ஒரு சிந்தனைகளும் அதற்குண்டான தேவைகளும், அந்த தேவைக்குண்டான ஓட்டத்தை நீங்க நிறுத்தாம நடத்த போறீங்கன்னு அர்த்தம். 5ஆம் இடங்கிறது 4 கூட 5 போய் இருக்கும் பொழுது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நிச்சயமா செஞ்சே ஆகணும். அப்ப அவரே 11ஆம் அதிபதியாகி உங்களுக்கு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும்பொழுது லாபம் பெருக போகுது. இப்ப நீங்க ஒரு வீடு மாத்தி போறீங்க அப்படின்னா அந்த வீடு பெரிய அதிர்ஷ்டமான வீடா இருக்குங்க. உங்களுக்கு ஒரு சொத்து இப்ப அமைதா, அது பெரிய அதிர்ஷ்டமான சொத்து. மீண்டும் சொத்து சேர்ந்துகிட்டே இருக்கு இப்ப வாங்கினீங்கன்னா. ஏன்னா லாபஸ்தானத்தை பார்க்குது, தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்குதுல செவ்வாய். அப்ப பெரும் பணம் புழக்கத்தோட இருக்கக்கூடிய அந்த சொத்து அமையும் அர்த்தம். அது வீடு வாங்கினீங்கனாலும் சரி, வண்டி வாகனங்கள் வாங்கினீங்கனாலும் சரி, இடம் வாங்கி போட்டீங்கனாலும் சரி, ஆரோக்கியம் செம்மையா இருக்கும்போது சூப்பரா இருக்க போகுது. உடம்புல இருந்து வந்த தெரியாத மர்ம நோய்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு நோய் நொடிகள் இருந்தாலும் அதெல்லாம் விலகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு வந்து நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். தெய்வ அனுகிரகம் நேர குரு பாக்குறதுனால எத்தனை கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் உங்களை விட்டு ஓடிடும். தேவையில்லாம இருந்த நபர்களுடைய தொடர்புகள் எல்லாமே வெளியே போக போகுது. சுக்கிரன் 20ஆம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க. 20ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா 8ஆம் வீட்டுக்கு கேதுவோடு வந்துவார் சனி பார்வையில. நம்ம முதல்ல ஆரம்பத்துல சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த சுக்கிரன் கேது சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கை, இதெல்லாம் இருக்கிற கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த சுக்கிரன் கேது ராகு எல்லாம் பெண்களுடைய தொடர்புகளோ தேவையில்லாத ஆண்களுடைய தொடர்புகளோ வந்து குடும்பத்தை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, எங்க போறாங்க, அவங்களுடைய செல்போன்ல கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது, கொஞ்சம் போக்குவரத்துல எப்படி இருக்குன்னு பாத்துக்கிறது எல்லாமே கொஞ்சம் நல்லது. ஏன்னா அவங்க எல்லாமே கொஞ்சம் இப்போ அவங்க செய்யறது கிடையாது, நம்ம செய்யறது கிடையாது. நம்மளை மீறி அந்த கிரகங்கள் செயல்படுத்திடும். இஷ்டப்பட்டு எந்த விஷயத்தையும் யாரும் செய்ய மாட்டாங்க. தன்னையே அறியாம அந்த விஷயத்த இந்த சனி இங்க பார்க்கறதுனால சுக்கிரன் கேதுவோடு சில நடந்தது. ஏன்னா 8ஆம் இடத்துக்கு வருது. அவமானம் சொல்றது 8ஆம் இடம். அவமானத்தைப்படுத்திடும். இது ஒரு 20 நாள் 25 நாள் தான் இருக்கும். ஆனா அந்த 20-25 நாளுக்கு நம்மளுக்கு கெட்ட பேர் பண்ணிட்டு போயிடும். இதை வந்து ஒரு பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி தள்ளி விட்டுறணும். சோ புதிய நபர்களுடைய சேர்க்கை இதெல்லாம் வருதுன்னா கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ள வேண்டும் மகர ராசி அன்பர்களே. இந்த காலகட்டங்கள்ல தொழிலுக்குண்டான விஷயங்கள்லாம் பேசுறீங்க அப்படின்னா தாராளமாக 20ஆம் தேதிக்குள்ளே பேசுறீங்க. 20ஆம் தேதிக்கு மேல தடையாயிரும். குழந்தைகளுடைய படிப்புக்கு செலவு பண்ணுவீங்க, குழந்தைகள் கேட்ட மார்க் கிடைக்கும், எதிர்பார்த்த மார்க் கிடைக்கும், நல்ல குரூப் எல்லாம் கிடைக்க போகுது, எதிர்பார்த்த வரன் அமைய போகுது. எப்படின்னா 5 கூட இருப்போம் 7ல இருக்காரு. அப்போ எதிர்பார்த்த வரன் கிடைக்கிறது, அதிர்ஷ்டம் உள்ள வரன் கிடைக்கிறது, பூர்வ கர்மா பூர்வ ஜென்மத்தினுடைய தொடர்போட கணவன் அமையிறது, மனைவி அமையிறது, திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கிறது, கணவன் மனைவி இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி கணவன் மனைவியில அந்யூன்யமா இருக்க போறீங்க. வெளிநாடு வெளியூர்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மகர ராசிக்கு. சும்மா ஒரு பிக்னிக்காவது எங்காவது போயிட்டு வருவீங்க. சோ இந்த அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
மகரத்துக்கு 10ஆம் இடங்கிறது தொழில் மட்டும் கிடையாதுங்க, அப்பாவுடைய வருமானம். அப்போ அப்பாவுடைய வருமானம் கிடைக்கிறது, அப்பா கிட்ட பணம் கேட்டீங்கன்னா கிடைக்கும், பேரம்பேத்திகளை நல்லா இருக்க போறாங்க, உங்க ஜாதகத்துக்கு செழிப்பா இருக்க போறாங்க, கணவர் சொத்து மனைவி சொத்து ஏதாவது வாங்கி தனி சொத்து நீங்க அதெல்லாம் வித்துட்டு மறுபடியும் தனி ஏதாவது சொத்துக்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாசம் அது விரயம் பண்றதுக்கு உண்டான அமைப்புகளும் உண்டு, புது சொத்துக்கள் வாங்குறதுனால அமைப்பும் மகரத்துக்கு உண்டு. அடுத்து புதன். புதன் யார்? உங்க ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதி, 6ஆம் வீட்டிலேயே பலமா இருக்கார். வக்ரத்துல 15ஆம் தேதிக்கு மேல வரார். புதன் வக்ரம் இல்லாத ஜாதகர்களுக்கு 15ஆம் தேதிக்குள்ளேயே கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க. நிறைய பேருக்கு 7 ரசிகள் வேலை போயிடுச்சு, நிறைய வேலை தேடிட்டு இருக்கிறீங்க, வேலை கிடைக்காம இருக்கிறீங்க. சோ அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே வேலை கிடைக்க போகுது. வருமானம் பெருகிறதுக்கு உண்டான அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய வேலையா கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. கடன் அடைஞ்சு கேஸ் ஏதாவது உங்க பக்கம் வருது, அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருங்க. கேஸ் உங்க பக்கம் ஜெயிக்க போகுது இந்த மாசம். 8 தொடர்பு இருக்கிறதுனால கொஞ்சம் மனசு வேதனையா இருக்கும், கொஞ்சம் அவமானப்படுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் தலைக்குழிவு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது நடந்துரும். கொஞ்சம் வேலைக்காக அலைவீங்க, கொஞ்சம் தேவையில்லாத பேச்சுக்கள் வாங்க வேண்டியது இருக்கும். பட் வேலை கிடைச்சிடும். கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட இயற்கையாகவே மகரம் சகிப்புத்தன்மை கொண்ட ராசி தான். சோ இப்ப இன்னும் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நினைச்சது எல்லாமே நடக்க போகுது இந்த மாசம். ஏன்னா 9ஆம் அதிபதியுமே புதன் ஆகிறார். அப்ப அப்பா சொத்துக்கள் கிடைக்கிறது, அப்பாவோட கடன் அடைக்கிறது, இல்ல உங்க கடன் அடைக்கிறதுக்கு அப்பா கிட்ட கேட்டீங்கனாலும் கிடைக்கும். படிப்புக்காக படிச்சுட்டு நான் வேலையே இல்லாம இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலையும், உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும், அது வெளிநாட்டுக்கு தான் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்க, கிடைக்கும். ஏன்னா வெளிநாட்டு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்க ராசியை பார்க்குது. அதனால வெளிநாட்டுல வேலைக்கு போகணும், வெளிநாட்டுல படிக்கணும், அது வெளிநாட்டுல படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னாலும் தாராளமாக இந்த மாசம் அதை பத்தி பேசுங்க, அதனுடைய செயல்களை செய்யுங்க, நிச்சயமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. புதன் வக்கரமாக இருக்குது, இதுல 15ஆம் தேதிக்கு மேல நடக்கும். இதே அமைப்பு 15ஆம் தேதிக்கு மேல நடக்கும். அதுவும் மேக்சிமம் 8ஆம் இடத்துல ஆகும்பொழுது இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது. சோ மகரம் இந்த மாதம் முடிந்த அளவுக்கு பாத்துட்டீங்கன்னா ஒயிட் கலர் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது, பிங்க் கலர் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும். நம்பர்ஸ்ல பாத்துட்டீங்கன்னா 6ஆம் நம்பர் செழிப்பை கொடுக்குது, அதே போல 3ஆம் நம்பரும் நல்ல செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இந்த மாதம். இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ணிக்கோங்க. இந்த மாதம் மேக்சிமம் திருச்செந்தூர் போறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். பெரிய முருகன் ஸ்தலம், பழமையான முருகன் ஸ்தலத்துக்கு எல்லாமே போறதுக்கு, ஆறுபடை வீட்டுல தான் போறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். குலதெய்வத்து கோயிலுக்கு போறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு குலதெய்வ கோயில வச்சு நீங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படும் அப்படிங்கறதுல அமைப்புகள் உண்டு மகரத்துக்கு இந்த மாசம். மற்றபடி ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.